Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Sun Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம், ப்ரீ மார்க்கெட்டவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் எஸ்எம்சியை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு சிபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க்கில் என்னோட டெலகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடியோ போட டைம் இல்லை. ஏன்னா நான் வந்து வெக்கேஷனில் இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ டிஸ்கார்ட்லேயும் நான் வந்து ஆக்டிவாக இல்லை. என்னால் பண்ண முடியல, நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ நிறைய இடத்துக்கு போயிட்டுருக்கனால நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு வெட்னஸ்டே வந்து வெக்கேஷன்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூஸாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அட்மாஸ்பியரில் நான் இல்லை. ஸோ நிறையா நாய்ஸ் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ராப்பராக வீடியோ வந்து வந்துடும். ஓகே. ஸோ வீடியோ நான் ரொம்ப நாள் போடாதனால ஒரு சின்ன வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ யூரோஎஸ்டி பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி கோல்டு இதெல்லாம் வந்து பார்த்துடலாம். ஸோ யூரோஎஸ்டி பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக சொன்ன மூமெண்ட்லேயே தான் மார்க்கெட் வந்து நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கான், நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவும் எடுக்கல, மேலே இருக்கக்கூடிய இந்த ஹையும் எடுக்கல. மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிஓஎஸ் தானே, இந்த ஹை எடுத்தது பிஓஎஸ். ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் ட்ரிகர் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிட்டு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ என்னால் வந்து 2 வீக்ஸாக சரியாக ட்ரேட் பண்ண முடியல என்னால். ஓகேங்களா? நான் 2 வீக்ஸாக ட்ரேடு வந்து பண்ணலை. டிஸ்கார்டுலையும் நான் வந்து அவைலபிளாக இல்லை. கரெக்டாக சார்ட் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ட்ரேடு வந்து பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லது. ஸோ நம்மளால் வந்து ட்ரேட் எடுக்க முடியல, அப்டேட்டும் வந்து கொடுக்க முடியல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு. இப்போது என்னோட மூமெண்ட் சரி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா மார்க்கெட் எகைன் இந்த லோவை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த லோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் எடுப்பானான்னு கேட்டிங்கன்னா நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் கீழே சோச் பண்ணுறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு நமக்கு சப்ளை வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இந்த சப்ளைக்கு ரியாக்ஷன் இது ஒரு நல்ல பெரிய ஒரு பவரான சப்ளை. ஓகேங்களா? இந்த சப்ளையில் ரியாக்ஷன் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிட்டான். அப்போது நமக்கு ஃப்ளிப் அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஃப்ளிப்புன்றது இங்கே இருக்குது. அந்த ஃப்ளிப்புக்கு இன்டிஸ்மெண்ட் கிடையாது. இன்டிஸ்மெண்ட் தேவையில்லை. நமக்கு இந்த டிமாண்டுக்கு இன்டிஸ்மெண்ட் வேணும். அதுக்கு இன்டிஸ்மெண்ட் இருக்குது. அப்போது இந்த ஹையை இங்கே ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா? லாஸ்ட் வீடியோ பார்த்துருங்க, டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இந்த லைனை மார்க்கெட் எடுத்துட்டு வந்தானா இந்த ஃப்ளிப்பு ஒர்க் ஆகிறது சான்சஸ் வந்து கம்மி. இந்த ஐடிஎம்ஐ எடுத்துட்டு இந்த லோவை எடுத்துட்டு மார்க்கெட் இங்கே வந்து இந்த டிமாண்டில் கன்ஃபார்ம் பண்ணி மேலே போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த கேஸில் நான் இது வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கேஸில் இந்த ஹையை வந்து எடுக்கல மார்க்கெட். ஓகேங்களா? ஹையை எடுக்காமல் நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம 15 மினிட்ஸில் செல் வந்து பிளான் பண்ணோம். நமக்கு சோச் வந்து இன்னும் நடக்கலை. சோச்சுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்கே சோச் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த ஹையை எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சோச் நடந்தால் நம்ம செல் வந்து பண்ணணும். எவ்வளோ தூரம் செல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் ஃப்ளிப்புன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஃப்ளிப்பு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃப்ளிப். ஓகேங்களா? ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் இந்த ஃப்ளிப்பு வரைக்கும் நம்ம ட்ரேட் வந்து பண்ணலாம். இன்ட்ராடே பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஃப்ளிப்புக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹோல்டு பண்ணி நம்ம வந்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பாருங்கள், அதிலே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இதில் மூவ்மெண்ட் நடக்காதனால நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. கோல்டு பார்த்தலாம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹை வச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த சப்ளைல அதாவது இந்த சப்ளைல செல் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தான், செல்லும் வந்து கொடுத்தான். நம்மளால ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஐ வாஸ் பிஸி. ஓகேங்களா? ஸோ ட்ரேட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீக்ல தான் ட்ரேட் பண்ணோம். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் செல் வந்து கொடுத்துருந்தான். அப்புறமா எகைன் இன்னொரு என்ட்ரி வந்து இந்த இடத்துல ஒரு சப்ளை எடுத்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்க சொன்னேன். மார்க்கெட் வந்தான், கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. 5 மினிட்லயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. 1 மினிட்லயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ யாரும் என்ட்ரி போல இந்த இடத்துல. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் டைம் ஃப்ரேம் 4 ஹவருக்கு போயிடலாம். ஆக்சுவல் டைம் ஃப்ரேம் 4 ஹவருக்கு நம்ம வந்துட்டோம். 4 ஹவரில் என்ன பண்ணியிருக்கான், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். 4 ஹவரில் நமக்கு ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த புல் பேக் எதனால நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரியும். இப்போது லோ டைம் ஃப்ரேமில் நான் ஷோ பண்ணது. ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோ பார்த்துருங்க, அப்போ தான் புரியும். ஸோ இந்த புல் பேக் வந்து எதனால நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த புல் பேக்கோட லோ வந்து வச்சுக்கலாம். இந்த லோ தான் நமக்கு நெக்ஸ்ட்டு சோச். ஓகேங்களா? ஸோ இந்த சோச் நடக்காமல் இருக்கணும்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போகணும், மேலே போகணும். ஓகேங்களா? அப்போது நமக்கு ஒரு டிமாண்ட் வந்து வேணும். ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு டிமாண்ட் இது மட்டும்தான். இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஒர்க் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக வந்து லிக்விடிட்டி இல்லாதனால இதை ஹண்ட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே இருக்கக்கூடிய லோவை லிக்விடிட்டியாக எடுத்துட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா இங்கேருந்து பை வந்து போகலாம். அப்படி இல்லாமல் ஸ்வீப் பண்ணாமல் மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக கீழே வந்தான் அப்படின்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போவான். ஏன் அந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போகிறான்? நமக்கு தான் இங்கே வந்து சோச்சுன்ற ஒரு விஷயம் நடந்துருமே. இந்த இடத்துல சோச்சுன்ற ஒரு விஷயம் நடந்துருமே. அப்புறம் எதுக்கு செல் போகாமல் எதுக்கு பை வந்து போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? ஸோ லிக்விடிட்டி கான்செப்டை பேசுனா ரொம்ப பெரிய கான்செப்டாக போகும். 1.5 ஹவர் கிட்ட போயிடும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு லிக்விடிட்டி ஏன் இது வந்து கீழே போயிட்டு இங்கேருந்து ஏன் மேலே போகணும் அப்படின்றது வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இங்கே கீழே வந்துட்டு இந்த டிமாண்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போவான். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஏன்னா இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால இப்போ ஒரு பிளான் வந்து போடலாம். நமக்கு மார்க்கெட் இது ஃபெயிலியர் ஆக போகுதுன்னா நம்ம ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அதனால நம்ம 15 மினிட்ஸ் போயிட்டு மேலே இருந்து செல் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கா அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஸோ மேலே இருந்து ஒரு செல் பண்ணி இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ணலாம். இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை, இல்லைனா விட்டுறலாம். இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்காம மார்க்கெட் இப்படி வந்து ஃப்ளிப் கொடுக்குறான் அப்படின்னா நம்ம ஃப்ளிப்பில் செல் வந்து பண்ணலாம், ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் என்னால் நெக்ஸ்ட் வீக் தான் நான் ப்ராஃபிட்டு ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரேட் பண்ண டைம் இல்லை எனக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் தான் டைம் இருக்குது. இந்த லோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஹையை எடுத்துருவான். ஓகேங்களா? இந்த ஹையை எடுத்துட்டு இந்த லோ வந்தால் மட்டும்தான் நமக்கு 15 மினிட்ஸில் செல் கன்ஃபார்ம் ஆகும். இந்த ஹையை எடுக்காமல் கீழே வரான் அப்படின்னா நமக்கு இந்த லோ எடுக்கணும். இது எடுத்தால் தான் செல் கன்ஃபார்ம். ஓகேங்களா? இந்த ஹையை எடுக்காமல் கீழே வந்தானா இந்த லோ. இந்த ஹையை இன்கேஸ் எடுத்துட்டான், விக்கு விட்டுட்டு கீழே வந்தாலும் சரி, பாடி க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்தாலும் சரி, இந்த லோ எடுத்துட்டானா செல் கன்ஃபார்ம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நியூயார்க் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. லண்டனோட ஹையை எடுத்துட்டு லண்டனோட லோவை எடுக்கிறதுக்கு இப்போது மேலே போய் இப்போ நான் சொன்ன மூமெண்ட் மேலே எடுத்துட்டு கீழே வந்தானா லண்டனோட ஹை அண்ட் லோ ஹண்ட் பண்ணியிருக்கான் யார்? நியூயார்க். ஸோ அப்போது கண்டிப்பாக இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். செல் ஆனால் இவ்வளோ தூரமாவது செல் ஆகும், நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளானு. இப்போ இந்த ஹை தான் வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த லோ எடுத்துட்டானா மேலே போயிட்டு சப்ளையில் செல் வந்து பண்ணலாம். க்ரைட்டீரியாஸ்லாம் பார்த்து செல் பண்ணலாம். ஸோ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எப்படின்னா இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம செல் பண்ணி ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்காம ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. கன்ஃபர்மேஷன் கொடுத்தும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ க்ரைட்டீரியாவை கரெக்டாக பார்க்கணும். எஸ்எம்சி கரெக்டாக யூஸ் பண்ணலைன்னா எஸ்எல் வந்து வாங்கிடும். எஸ்எல் வந்து
எஸ்எல் பண்ணிட்டாலும் நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு இதில் வந்து இருக்கணும். ஓகேங்களா? எப்படி சொல்கிறதுனா கரெக்டான ஒரு ரிஸ்கில் வந்து இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃப்ளிப் பண்ணி கீழே வரானா நம்ம ஃப்ளிப்பில் செல் வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்படி நம்ம டிமாண்டில் லாஸ் ஆகிட்டாலும் இன்ஸ்டண்ட்டாக செல் வந்து பிடிச்சி நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அப்படி ஃப்ளிப் கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து லிக்விடிட்டி கண்டிப்பாக லோ எடுத்துருவோம். ஸோ இது வந்து லிக்விடிட்டி. இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பை வந்து சான்ஸே கிடையாது. செல் போகிறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு அதுக்கப்புறம் இந்த லோ எடுத்துட்டோன்னா இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். அதுக்கு கீழே இன்னொரு டிமாண்ட் இருக்குது. இதுலேயும் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போகலாம். ஏன் பை சொல்கிறேன்? ட்ரெண்டுக்கு இப்போ ட்ரெண்டு வந்து செல் வரும்போது எதுக்கு பை சொல்கிறேன்னா கோல்டோட சென்டிமெண்ட் இப்போ பையில் தான் போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? பையிலே போயிட்டுருக்கு. ஸோ நான் அதனால நம்ம பையில் கொஞ்சம் ஃபோக்கஸை போடுவோம். ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்னோடய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் மேபி வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாக எல்லாம் பார்த்துடலாம். யூஎஸ்டி ஜேபிஒயும் பார்த்துடலாம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கார்டில் வந்து என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் ஃபெயில் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் டிமாண்ட் வந்து ஃபெயில் பண்ணல. ஸோ அதனால நம்ம 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்கான்னு பார்த்தலாம். ஓகேங்களா? ஓகே. ரீஃபண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீஃபண்ட்மெண்ட் அப்படின்னா இது ரீஃபண்ட்மெண்ட். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் வந்து அவைலபிளாக இல்லை. பார்த்தாலே தெரியுது நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ நம்ம ரீஃபண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கக்கூடிய டைம் ஃப்ரேம்ன்றது வந்து 4 ஹவர். ஓகேங்களா? இப்போ 4 ஹவர் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணலை. ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு கோல்மால் நடந்திருக்கு. இப்போது எஸ்என்சியை பிளைண்டாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து சோச்சா இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஹண்ட். ஓகேங்களா? நம்ம கிளாஸில் இருக்கவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் தான். ஓகேங்களா? ஓகே. இது வந்து லிக்விடிட்டி ஹண்ட். ஓகேங்களா? எகன் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போது ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஆனால் டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஓகேங்களா? அதனால் இப்போது இது வந்து ஸ்வீப். மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. இந்த லோ வந்து எடுத்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதா? இந்த லோ வந்து எடுத்திருக்கு. ஸோ நம்ம இப்போதைக்கு ஹை வந்து இது எடுத்துக்கலாம். இப்போதைக்குல இதுதான் வந்து ஹை. ஸோ இதுதான் வந்து சோச். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த சோச் எடுத்தானா டிமாண்ட்லேருந்து நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த டிமாண்டை வந்து இந்த லோவை எடுத்துட்ருக்கான் அப்படின்றத வந்து நம்ம ஒரு டைம் வந்து பார்த்துடணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே சோச் வந்து பண்ணியிருக்கான். நமக்கு லிக்விடிட்டி ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு மேலே பிஒய்ஸ் வந்து பண்ணியிருக்கான். அப்போ நமக்கு இந்த லோ எடுத்தது வந்து ஒரு சோச்சாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் ரியாக்ஷன், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால மார்க்கெட் கீழே போகிறதுக்கும் ஹைலி சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ பை போகிறதுக்கும் வந்து சான்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் பை ஆகும். ஓகேங்களா? பை ஆகும். அந்த பை ஆகிறது நமக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோச் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இந்த சோச் எடுக்கணும். இன்னொரு கண்டிஷன் டெய்லி டைம் ஃப்ரேமோட டிமாண்டை டெய்லி டைம் ஃப்ரேம் கேண்டில் க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணிட்டானா நமக்கு வேலிட் வந்து கிடையாது. ஓகேங்களா? அப்படி க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட். இதுதான் வந்து ஒரு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட். ஏன்னா மேனிபுலேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு இந்த சப்ளை ஹைலி வேலிட். இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே வருவான்.
ஸோ நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கான். அந்த இடத்துல நமக்கு ஒரு சப்ளை வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதிலிருந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப ஹைலி வேலிடானது இந்த சப்ளை. இங்கேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். இது மூமெண்ட்ஸ் நடக்கும்போது நான் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? மூமெண்ட் நடக்கட்டும், நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிருவான்னு தான் தோணுது. ஏன்னா கீழே வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மார்க்கெட் இங்கே ரியாக்ட் பண்ணி இந்த ஹையை எடுத்துட்டு அப்புறம் கீழே வரான், இந்த டிமாண்டை ஃபுல்லாக ரைடு பண்ணுறான் அப்படின்னா அந்த டிமாண்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பவர் வந்து இல்லை அப்படின்றது தான் ஒரு மீனிங். ஸோ இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டிமாண்ட் ஃபெயில் பண்ணால் நம்ம வந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். நமக்கு செல்லுக்கும் பாசிபிள் இருக்குது. ஓகே, யூஎஸ்டி கேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சப்ளைலேருந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ செல்லு தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் மேக்ஸிமம். ஓகேங்களா? செல்லு தான் வந்து நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து பார்த்தலாம். மார்க்கெட் இந்த டிமாண்டில் என்ன பண்ணியிருக்கான், மிட்டிகேட் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு தான் கீழே வந்திருக்கான். ஓகேங்களா? புரியுதுங்களா? இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கான். அப்போது நம்ம வந்து இதை ஒரு ஸ்விங்காக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து ஒரு ஸ்விங்காக எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் நான் ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பார்த்துருங்க. எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்கான்ட்டு. மார்க்கெட் இதெல்லாம் மேனிபுலேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மேனிபுலேட் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து தான் மார்க்கெட் இங்கே வந்திருக்கு. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ரியாக்ஷன் நடந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஃப்ளிப்பு கிடையாது. இதில் ஃப்ளிப் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஒரு மேனிபுலேஷன் சப்ளை. இந்த இடத்துல ஒர்க் ஆகாத மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு ஏதாவது சப்ளை கிடைக்குதான்னு பார்க்குறோம். சப்ளை அப்படின்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதுதான் வந்து ஒரு பியூரஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வர்றதுக்கு ஹைலி சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் மேலே வரணும். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இங்கே லோவை கட் பண்ணிவிட்டு இங்கே டர்ன் பண்ணியிருக்கு. இங்கே வந்து சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ளிப்பையும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த டிமாண்டுன்றது ஒரு ஃப்ளிப்பு. ஸோ இந்த ஃப்ளிப்பு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இந்த டிமாண்டே வந்து எடுத்துக்கலாம். இருந்தாலும் நம்ம இந்த ஃப்ளிப்பை வந்து எடுத்து ஒன்ஸ் செக் பண்ணிடலாம். 1 ஹவரில் பார்க்குறோம். 5 மினிட் போகலாம். 5 மினிட்டில் நமக்கு ரீஃபைன்மெண்ட் இதை வந்து எடுத்தாலும் ரீஃபைன்மெண்ட் என்ன பண்ணியிருக்கான், மிட்டிகேட் வந்து பண்ணியிருக்கான். ஸோ நம்ம 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன்ன்றது வந்து எங்கே இருக்குன்னா இந்த ஹையில் தான் இருக்குது. இன்கேஸ் இந்த ஹையை எடுத்துட்டா நம்ம வந்து பை வந்து போகலாம். ஆனால் இந்த ஹையை எடுக்க மாட்டான், கீழே வந்துடுவான். ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு இந்த 1 ஹவர் டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணால் நம்ம வந்து பை வந்து போகலாம். டைரெக்டாக கிடையாது, கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இங்கே கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். இங்கே நம்ம பை வந்து போகிறோன்னா நமக்கு தேவையான ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிடணும். ஏன்னா நம்ம கவுண்டர் ட்ரெண்டில் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு போகும். யாராவது ரிஸ்க் டேக்கராக இருக்கீங்க, ப்ராஃபிட் பெருசாக வேணும்னா இங்கே பை பண்ணிட்டீங்கன்னா இந்த சப்ளை வரைக்கும் விடுங்க. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ளை வரைக்கும் விடுறதை விட இந்த சப்ளைக்காக இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட் எக்ஸிட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு வீடியோ எடுக்கிற அட்மாஸ்பியரில் நான் இல்லை. அதனால் சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ராப்பராக வீடியோ வந்து வரும். ஸோ டிஸ்கார்ட்லேயும் அப்டேட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னோடய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போடுறேன். இன்ஸ்டாகிராம் யாரும் இது பண்ணல, ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் என்னோடய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்க்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.